ஆகாஷ்னுக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளிக் பேங்க்ல எப்படி நம்ம அப்டேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பேங்க் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுலேருந்து வந்துட்டு மார்க்கெட் பிளேஸ் ஓகேங்களா. இதில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு குக்கிங் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். குக்கிங் நீச்சில் ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த குக்கிங் ஃபுட் பாயிண்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிட்டு ஸோ இதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்தேன் ஓகேங்களா. நான் வந்து கிராவிட்டி லோ டு ஹை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ப்ரொமோட் பண்ணி லிங்க் எடுத்துட்டு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அந்த ப்ராடக்டோட அஃபிலியேட் பேஜுக்கு போயிட்டு இதில் வந்து நான் கீட்டோ பிரெட் ஆர் டெசர்ட்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இந்த ப்ராடக்ட்லேருந்து நான் டெசர்ட்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகே. இதில் என்ன பண்ணணும்னா ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் நம்மளோட சேல்ஸ் பேஜ் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்டோட சேல்ஸ் பேஜ் லிங்க். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வந்து நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா கூகுள் சைட்ஸ் போயிட்டு இங்கே பிளாங்க் சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொமோட் பண்ணுறதுக்கு லேண்டிங் பேஜ் வேணும்ல. ஸோ இங்கே வந்து தீம் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நான் அதுலேருந்து ஒரு தீம் எடுத்துட்டு க்ரீன் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ் பேஜ்லேருந்தே போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஆட் பண்ணிவிட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் யூஆர்எல்ல போட ஓகே ஃபைன் சேவ் பண்ணுறோம். ஸோ சேவ் ஆகிடுச்சு. சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுறேன் அகைன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அகைன் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுங்க. அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி நம்மளோட
அப்டேட் இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா சென்டரில் கொண்டு வந்துட்டு 3 கொடுத்துட்டு ஸோ இது வந்து யூஸருக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து காப்பி பண்ணுறோம், ஹெட்டிங் காப்பி பண்ணிட்டோம். இப்போ கீ டெசிக்னேட் ஆகிட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து இதை என்ன பண்ணுறோம், பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை வந்து சர்ச்சில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஓகேங்களா, பப்ளிஷ் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ணுறோம்னா அதை காப்பி பண்ணி வச்சுட்டு ஸோ இதை என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த இமேஜஸ் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற இந்த மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதுக்கு என்ன பண்ணுறோம்னா டைரெக்டாக நம்ம கேன்வா போயிட்டு பின்ட்ரெஸ்ட் ஓப்பன். ஓகேங்களா, பின்ட்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம பின்ட்ரெஸ்ட் போப்போம். ஓகேங்களா, கீட்டா பிரெட்னு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான இது இருக்கும். ஓகேங்களா, கீவேர்ட்ஸ் இருக்கும், சரி பின்ஸ் இருக்கும். இதுலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணோம்னா அந்த சைட்டுக்கு போயிடும். ஓகேங்களா, இது நம்ம அப்படிலாம் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்டிங் கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி பின்ஸ் வரும். இதுலேருந்து நீங்கள் ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பின்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் நான் ஏதோ ஒன்று எடுக்கிறேன், காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே காப்பி இமேஜ் கொடுத்துட்டு பின்ட்ரெஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். கொடுத்துட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு
டேரெக்டாக இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே என்ன போட்டிருக்காங்களோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி போயிட்டு ஸோ கொடுத்துட்டு அப்படியே அதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு வந்து பிரெட் டேக்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ போர்டு வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் போர்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து சைட் லிங்க் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிளாக கிளிக் பண்ணி விசிட் பண்ணோம்னா நம்மளுக்கு அது மாதிரி ரெடி ஆகிடும். இது மாதிரி நீங்கள் ஈஸியாக எக்கச்சக்கமான இதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து டிராஃபிக் ஒன்று வந்து சேல்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.